जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामकोடி शंकर மகாபெரிவா மகராஜ் கி ஜெய். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாள்தோறும் நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தரிசனத்தை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் தொடர்ந்து நீங்கள் பரப்பிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை காரணம், அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு கலியுகத்தில் நவீன நூற்றாண்டில் ஒரு மனிதர் இப்படியும் வாழ முடியும் என்பதை இந்த மண்ணுலகம் பார்த்து கொண்டாடிய அந்த மனிதருடைய பேரும் புகழும் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். ஆன்மீகம் என்கின்ற பக்தி பயிர் தலைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தரிசனத்தின் நோக்கம். இன்றைக்கு அனுமன் அமர்ந்திருந்த மரம். என்ன மகாபெரிய சுவாமிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அனுமன் அமர்ந்திருந்த மரம். உங்களை மாதிரி நானும் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தொடர சொல்லும்போது இதுவரைக்கும் பெரியவாளுக்கு நடந்த சம்பவங்களாக மட்டுமல்லாமல் பெரியவர்களோடு பயணப்பட்டது, பெரியவரோடு இருந்து வாழ்வியல் அனுபவங்களை பெற்றவர்கள், பெரியவரை பற்றி படித்தது, பார்த்தது, கண்டது, கேட்டது, இவற்றையெல்லாம் எடுத்து சாறு பிடிந்து மகோ உன்னதமான செய்திகளை தருவதுதான் எங்களுடைய நோக்கம். இன்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக 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 சுவைமிகு சம்பவம் இது. அனுமன் அமர்ந்திருந்த மரம். உங்களுக்கு தெரியும், சுவாமி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு மடத்தில் அமர்ந்திருந்தார். ஒரு பெரிய உபன்யாசகர் வந்தார். சுவாமி அப்படியே சேவிச்சு தன்னுடைய 100வது சொற்பொழிவு, சுந்தரகாண்டம் 100வது சொற்பொழிவுன்னு அந்த உபன்யாசகருடைய பேர் பெரிய பெரிய கொட்டை கொட்டை எழுத்தில் இருந்திருந்தது. உபன்யாசம் 100வது உபன்யாசம் எல்லாம் போட்டு அவருடைய பேரெல்லாம் போட்டு சுந்தரகாண்டம் அப்படின்னு சின்னதாக ஒரு ப்ராக்கெட் பண்ணியிருந்தது. பெரியவா அப்படியே அந்த பிட் நோட்டீஸ், அந்த இன்விடேஷனை அப்படி பார்த்தார். பத்திரிக்கையில் 100 பெருசாக இருக்குது, உபன்யாசகருடைய பேர் பெருசாக இருக்குது. உள்ளே போய் தலைப்பை பார்த்தா சுந்தரகாண்டம். அந்த உபன்யாசகர்கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னார். அதாவது பையனுக்கு சந்தேகம்னா வாதியார்கிட்ட கேட்பார், வாதியாருக்கு சந்தேகம்னா பிரின்ஸ்பால்கிட்ட கேட்பார், பிரின்ஸ்பாலுக்கு சந்தேகம்னா யூனிவர்சிட்டியில் கேட்பாங்க, யூனிவர்சிட்டிக்கே சந்தேகம்னா யார்கிட்ட கேட்குறது? மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா யூனிவர்சிட்டி. இப்போ மகாபெரிய சுவாமிகள் அந்த உபன்யாசகர்கிட்ட கேட்குறார், அசோகவனத்தில் நம்மளுடைய வாயுபுத்திரன் அஞ்சனா மைந்தன் அனுமன் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்து சீதாம்மாவை பார்த்தாரே, ஒரு மரத்தில் அமர்ந்திருந்து சீதாம்மாவை பார்த்தாரே, அந்த மரம் எந்த மரம்னு தெரியுமான்னார். உபன்யாசகருக்கு வேர்த்து விறுவிறுத்து குப்புன்னு ஆகிப்போச்சு. அசோகவனத்தில் 1008 மரங்கள் இருக்கிறது, பெரிய வனப்பகுதி. அதில் போய் சீதாம்மாவை அனுமன் எங்கிருந்து பார்த்தார் அப்படின்னு யோசித்த போது, பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன், பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன்னு டக்குன்னு சாதுர்த்தியமாக பதில் சொன்னார். பெரியவா சொன்னால் சிம் சுபா மரம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம் சுபா மரம். அசோகவனத்தில் இப்பேற்பட்ட ஒரு மரமா அப்படின்னா ஆச்சரியம், அதான் உண்மை. பெரியவா சொல்கிறார், வால்மீகி தன்னுடைய புத்தகத்திலே தெள்ளத் தெளிவாக சொல்கின்றார், அஞ்சனை மைந்தன் அனுமன் அந்த சிம்சுபா மரத்திலே அமர்ந்து கொண்டு அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் அன்னை சீதா பிராட்டிட்ட சொன்னார். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா அப்படின்னு பெரியவா அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். இந்த சிம்சுபா மரம் இருக்க, அதோடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால், அதோடைய இலை, அந்த மரப்பட்டை, கிளை, இலை, மரப்பட்டை, கிளை எல்லாமே சும்மா தக 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 தகன்னு அப்படியே மின்னி மிளிரும், தக தகன்னு மின்னி மிளிரும். அஞ்சனா மகிந்தன் வாயுபுத்திரன் அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவின்னு நம்ம வணங்குறோமே,
அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை உயிர்ப்பித்த அந்த ஆஞ்சநேய சுவாமிகளுடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னு வால்மீகி எழுதுகிறார். தகதகன்னு மின்னு மிளிர்ந்ததா. வேறு மரங்களில் இருந்துட்டா அந்த இலைக்கும் இவருடைய உருவத்திற்கும் வேறுபாடு தெரிந்து அடுத்தவருடைய அரக்கர்களுடைய கண்ணில் பட்டு விடுவார் என்பதற்காக சிம்சுபா என்கின்ற மரத்தில் அமர்ந்திருந்தார் ஆஞ்சநேயர். ஏன்னா அவரும் தகதகன்னு மின்னினாராம். எப்படி என்றால் பச்சவந்தின்னு ஒன்று இருக்குது. அது எதன் மேலே அமர்கிறதோ அதற்கு நிறம் மாறிவிடும். அடுத்து சொல்கிறார் பாருங்கோ, அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்ததுனால தான் இந்த காலத்தில் இராணுவ வீரர்கள் போருக்கு போகும்போது வனப்பகுதியிலே தங்களுடைய உடையில் இலையும் மரப்பட்டையும் போன்ற உடையை அணிந்து கொண்டு இங்கே கண்ணுக்கு கீழே வண்ணமெல்லாம் பூசிக்கொண்டு இலைத்தலைகளுக்கு நடுவே தெரியாமல் இலைகளோடு இலையாக மரத்தோடு மரமாக இயற்கையோடு இயற்கையாக இருந்து போரிட்டு வென்றிருக்கிறார்கள். இதற்கு வித்திட்டது அனுமன். அதற்கு அவன் பயன்படுத்திய மரம் சின்சுபா மரம். அப்படியே உபன்யாசகர் கிடுகிடுத்து போயிட்டாராம். நீங்கள் சுந்தரகாண்டம்னா இயல்பான விஷயங்களை சொல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கோ. இந்த மரத்துலேருந்து அனுமன் சொன்னதுக்கு அப்புறம்தான் சீதாம்மா என் தோளில் ஏறிக்கோன்னு சொன்ன போது தான் சீத்தை சொன்னா, அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது என் தூயவன் வெள்ளி நாட்களுக்கு மாசென்று வீசினேன். இல்லை இல்லை, என் கணவர் வந்து ராவணனை ராவணனை வதம் பண்ணி வெள்ளினுடைய ஆற்றலை மெய்ப்பித்து என்னைய கூட்டிட்டு போட்டோம், அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உபன்யாசகர் நடிஞ்சாங்கடையாக விழுந்த போது சொன்னாராம், நம்ம வால்மீகையும் கம்பனையும் ஒப்பிட்டு படித்து புதிய புதிய விஷயங்களை சொல்வது தான் மேடையினுடைய சிறப்பு. ஏன் மேடையை மேலாக போட்டிருக்காங்கன்னா சில மேலான செய்திகளை சொல்லணும், சில மேலான செய்திகளை சொல்லணும். இன்றைக்கி சுந்தரகாண்டத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அனுமன் அமர்ந்து பார்த்த மரம் சிம்சுபா மரம். என்ன சிலிர்க்கக்கூடிய செய்தி அல்லவா? மீண்டும் நாளை தொடரும். நன்றி.